பிரஸ்காரங்க எல்லாரும் உடனே போட்டோ எடுக்கணும், இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பாவோட சேர்ந்து தான் என்ன போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா என்னோட வெற்றிக்கு எங்க அப்பா தான் காரணம். எங்க அப்பா இல்லைன்னா நான் இல்லைன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் பார்க்க நீ ஆபீஸ்ல இல்லையே. நான் எப்படிங்க உங்க ஆபீஸ்ல வந்து உங்களை பார்க்க முடியும்? உங்க வைஃப் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்தாலும் உங்க வைஃபோட ஞாபகம் உங்களை விட்டு போகாது. அது தப்பு இல்ல. ஆனா உங்க வைஃபை மறந்துட்டு இந்த வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறதுதான் தப்பு. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க முகம் மாறிடுச்சு. இதுக்குதான் இவ்வளவு நேரம் நான் பேசாமலே இருந்தேன். ஆமா, உங்க தங்கச்சிங்களுக்கு நிச்சயதார்த்தம் எப்போ, கல்யாணம் எப்போ? உங்க மாமா பசங்க தானே மாப்பிள்ளைங்க? ஆமா, மாமா பசங்க தான். சீக்கிரமே நிச்சயதார்த்தம். அன்னைக்கே முகூர்த்த தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? உங்க தங்கச்சிங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, ஆனா சும்மா ஒரு பேச்சுக்கு கூட நம்ம கல்யாணத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே. சரி, கோச்சிக்காதீங்க. நான் தாலியை கட்டிக்கிட்டு உங்க சொத்துல என்ன பங்க கேட்க போறேன்? இல்ல உங்க வாழ்க்கையில தான் குறுக்கிட போறேனா? தாலின்னு ஒண்ணு இருந்தா மனசுக்கு திருப்தியா இருக்கும், அவ்வளவுதான். சரி, நானா இனிமே என் கழுத்துக்கு தாலி கேட்டு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். கேட்டாலும் உங்களுக்கு கோவம் தானே வரும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்ன கேள்வி கேட்கலன்னா உனக்கு தூக்கம் வராதே. இத பார், நான் என் மனைவியை விட உண்மையில தான் அன்பா இருக்கேன். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த இடத்தை நீ எதிர்பார்க்காத. நான் என்னைக்குமே உன்னை தரக்குறைவாவோ தூரமாவோ நினைச்சதில்லை. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இது சத்தியம். தெரியுங்க, உங்க நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் உங்களுக்கு எந்த வகையிலும் பாரமா இருக்க மாட்டேன். இருந்தாலும் அப்பப்ப இந்த கழுத்து நீங்க போடுற செயினை விட மஞ்சு கயிறு தான் கேட்கும். நானும் உங்ககிட்ட கேட்பேன், அவ்வளவுதான். இனிமே நான் கேட்க மாட்டேன். நீங்க வாங்கி வச்சிருக்கிற கண்ணாடி தான் நான். நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், நீங்க அழுதா நீங்க அழக்கூடாது. நான் உங்களை அழவிட மாட்டேன். சரி, என்ன சமைச்சு வச்சிருக்க? நிறைய இருக்கு, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான். வாங்க. ஆனா ஒண்ணு, வயிறார சாப்பிடணும். இங்க பாதி அங்க பாதின்னு சாப்பிடக்கூடாது, சரியா? ஓகே. மா 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 என்னடா? மா நான் சமையக்கட்டுல இருக்கேன். மா உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? நான் உள்ள வேலையா இருக்கேன், இங்க வா. ம். ம். டேய், எதையும் சாப்பிடும்போது கழுவிட்டு சாப்பிடணும் சொல்லிருக்கேன் இல்லையா? மா நான் என்னைக்குமா அதெல்லாம் செஞ்சிருக்கேன்? நீங்க தான் கழுவி வைக்கணும். அம்மா, இதுதான் நீங்க ராஜகம் பண்ற கோட்டையா? பரவாயில்ல, ஓரளவுக்கு நீட்டா தான் இருக்கு. என்ன பாராட்டினது போதும், இங்க எதுக்கு வந்த அதை சொல்லு. மா, இந்த அபிராமி எப்படி? இப்படி மொட்டையா அபிராமின்னு சொன்னா எப்படிரா? மா என்னம்மா, உங்களுக்கு இன்னும் நிறைய அபிராமி தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. திருவாளர் ராதாகிருஷ்ணனின் மூத்த மருமகள் அபிராமி. ஏண்டா இப்ப அபிராமிக்கு என்ன? அவங்க எப்படி? எப்படின்னா? ஐயோ, நல்லவளா கெட்டவளா? ஏய், உனக்கு அக்கா மாதிரி அவ இவன்னு மரியாதை இல்லாம பேசக்கூடாது. சரி, எனக்கு சகோதரி மாதிரிதான். நல்லவங்களா கெட்டவங்களா? வாய மூடுறா. அவளை மாதிரி ஒரு நல்ல மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த குடும்பத்துக்கே அவதான் அச்சாணி. இது உங்க ஸ்டேட்மெண்ட். ஆனா நான் சொல்லட்டுமா? அந்த அபிராமி நல்லவ இல்ல. ஒரிஜினல் முகத்தை வெளியில காட்டாம நல்லவங்கிற முகமடி போட்டிருக்கிறா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பெண்மணி. போட போட,
நீயும் ஆராய்ச்சியும் வெளியில சொல்லாத, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்க. அவ தான் புருஷன் வீட்டுல இருக்கவங்கள பாத்துக்கிறதும் மாமனார் மாமியார்கிட்ட அனுசரிச்சு போறதும் அவ்வளவே. இப்ப அந்த வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்க போறது யாரால? அபிராமியால தான். கரெக்ட். இப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது வெறும் வெளி வேஷம் தான். நீங்க வேற ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா, அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படியே இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க. நான் இன்னைக்கு வழியில் அபிராமியை பார்த்தேன். அவ பேச்சுல ஒரு விஷம் இருந்துச்சு. அப்படி என்னடா சொன்ன? நான் அன்னைக்கு மாமாவை மன்னிப்பு கேட்க சொன்னல, அது தப்பா? எனக்கும் அது தப்பாதான் படிச்சு. உங்களுக்கு தோன்றது வேற, அவ நினைக்கிறது வேற. முழுசா சொல்றேன், அப்புறம் யோசனை பண்ணுங்க. மாமாவை திட்டினது தப்புன்னு சொன்னவ அதோட விட்டுருக்கணும்ல. அவரை திட்ட எனக்கு என்ன யோகியதை இருக்குங்கிறா. உங்க அப்பாவுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸான்னு கேக்குறா. உசுப்பி விடுறாமா, என்ன உசுப்பி விடுறா. அது மட்டும் இல்ல, நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர முடியாதான், மாட்டுக்காரனா தான் வரணுமா. அப்படியா சொன்ன? இது வெறும் கதை சுருக்கம் தாமா. முழுசா சொன்னேன்னு வை, அவ்வளவுதான். நீ ஏன்டா இப்படி எல்லாம் சொன்ன? ஒருவேளை மாமனார் மேல மரியாதையோ? தோணுது இல்ல உனக்கு? தோணுது இல்ல? இதே மாதிரிதான் எல்லாருக்கும் தோணும். ஆனா அவ என்ன நினைக்கிறா நான் சொல்லட்டுமா? ஒருவேளை என்ன கேவலப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா அவ முடிவு பண்ற பையனுக்கே சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாளோ நம்ம. ஏன் இப்படி ரெட்டை வேஷம் போடுறான்னு கண்டுபிடிக்கணும். டேய், நீ வேற கண்டுபிடிக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திராது. கல்யாணம் நடக்கும்மா. ராதாகிருஷ்ண மாமா பொண்ணோட என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் என் மாமா பொண்ணையும் விட மாட்டேன், அவர் மூத்த மருமகளை பத்தின உண்மையும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். வந்துட்டான். ராஜேஸ்வரி, அபிராமி, மதன் வந்தாச்சு. வா வா வா. டேய், அங்கே நில்டா. எப்படி வரான் பாரு என் பையன். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பாருமா, இந்த பையன் எத்தனை பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பிடிச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமா? இவனால நம்ம குடும்பத்துக்கு எத்தனை பெருமை தெரியுமா? ஊரெல்லாம் இதே பேச்சு தான். மகன்லாம் எப்படி இல்ல இருக்கணும். அபிராமி, போ, அவன் பக்கத்துல போய் நில்லு. நில்லுமா, நீதாமா இந்த வீட்டு மகாலட்சுமி. ஒன்னாலதான் அவனுக்கு இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்கு. ராஜேஸ்வரி, அபிராமி, கண்டவங்களுக்கெல்லாம் ஆர்த்தி எடுத்தீங்கல்ல, போய் இவனுக்கு போயிடும். உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதை. போமா, போய் ஆர்த்தி எடு. போமா. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நாங்க நல்லா இருப்போம். நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துங்க மாமா. இதே மாதிரி பெரியவங்களை மதிச்சு என் குடும்ப கௌரவத்தை நீங்களாவது காப்பாத்து. எந்திரி. டேய் மதன், இந்த வெற்றி உனக்கு முடிவில்லை, ஆரம்பம் தான். இதை விட பெருசா உனக்கு 1000 வெற்றிகள் குமியணும். உங்க அம்மா உனக்கு ஆர்த்தி எடுக்கணும். நான் உன்னை மனசார பாராட்டணும். Well done, thanks pa. அப்பா, அண்ணா, அப்பா என்னதான் குத்தி காட்டிட்டு போனாலும் இல்லை நேரடியாக திட்டிட்டு போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அது அவரோட சுபாவம். ஆனால் உன்னோட முழு வெற்றி காரணம் உன்னோட உழைப்பும் திறமையும் தானே. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டே கார்த்திக், டே
எப்படியாவது அப்பாவோட சமாதானம் ஆயிடுறா ப்ளீஸ்ரா. சரிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கர்ச்சீஃப் அக்கா, உங்க ஹஸ்பண்டோட பாக்கெட்ல இருந்து இந்த கர்ச்சீஃப் விழுந்துருச்சு. தேங்க்ஸ். வரேன். உங்க ஹஸ்பண்டோட பாக்கெட்ல இருந்து இந்த கர்ச்சீஃப் விழுந்துருச்சு. இந்தாங்க பால். பால் கப்ல இருக்கு, என் கையில இல்ல. உன் கையை பிடிக்கணும் போல இருந்தது, பிடிச்சேன். அதான் ஏற்கனவே பிடிச்சிட்டீங்களே, ஏதோ புதுசா பிடிக்கிற மாதிரி. இந்தாங்க. கையில புக் இருக்கு, நீயே ஊட்டி விடு. என்ன இன்னைக்கு ஐயா மைனர் ஆயிட்டீங்களா? இல்ல, மேஜர் ஆயிட்டேன். யாராவது பாப்பாங்க, நீங்களே குடிங்க. உங்க வாயை தொடைங்க. என்னது புடவையில வாயை தொடைக்கிற புது பழக்கம் எங்க கத்துக்கிட்டீங்க? இந்த கர்ச்சீஃப் உங்க வாயை துடைக்கிறதுக்கு இல்ல. யாருது? ஏது இது? யார் கொடுத்தாங்க? இதுல உங்க இனிஷியலும் இல்ல, ஏன் இனிஷியலும் இல்ல. சொல்லுங்க. என்னம்மா நீ என்ன கிராஸ் எக்ஸாம் பண்ற? நீயே ஒரு கர்ச்சீஃப் காட்டுற, நீயே கேள்வி கேட்கிற. எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாது இல்ல? ஆமா. உங்களுக்கு தெரியாதுன்னா அதுவே கால் முளைச்சு உங்க பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துச்சா? சொல்லுங்க. சாந்தி இது உங்க பேண்ட் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது எடுத்து என்கிட்ட கொடுத்தா. என்னது? ஏன் பாக்கெட்ல இருந்து விழுந்துச்சா? இப்படி திரும்பி என்ன பாருங்க, என் முகத்தை பார்த்து பேசுங்க. என்ன இங்க ஏதாவது தப்பு தண்டை நடக்குதா? அப்படி ஏதாவது நடந்தா நான் அழுது புலம்புவேன்னு நினைக்காதீங்க, அழிச்சிடுவேன். இந்த அபிராமிக்கு பத்ரகாளின்னு ஒரு செல்ல பேர் இருக்கு, புரிஞ்சுதா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்படிதான், கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே, இப்படி இப்படி. நைஸ் நைஸ். ஓ
ஸ்மோக்கிங்னா உங்களுக்கு அலர்ஜியா? ஆமா சார். ஆனா எனக்கு ஸ்மோக்கிங் பிடிக்கும். நேரா பாருங்க. ஸ்மைல். Very good. Nice. Done. உட்காருங்க. சார், எனக்கு முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்களே. முடிஞ்சது இந்த கேமராவோட வேலை. ஆனா இந்த கேமராமேனோட வேலை இன்னும் பாக்கி இருக்குல்ல? சார், நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆகுது சார். சம்பளம் வாங்கணும். அதை தவிர உனக்கு ஒரு போனஸ் தர போறேன். வாங்கிட்டு போயிடு. போனஸா? ஆமா, ஆராதிக்க வேண்டிய உன் அழகு, கோவில் சில மாதிரி உடல் அமைப்பு, உன் ஃபேஸ் கட்டு, உன் அழகான கண்ணு, இதெல்லாம் நான் க்ளோஸ் அப்ல பார்த்தா உனக்கு அதிகமா போனஸ் தருவேன். இங்க பார், போட்டோ எடுத்துட்டா மட்டும் போதுமா? டெவலப் பண்ண வேண்டாம்? விடுங்க சார், ப்ளீஸ் சார். உங்க நோக்கம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா ஏன் நோக்கம் அது இல்ல. வயிற்று பொழப்புக்காக மாடலா வந்தனே தவிர நான் அப்படி எல்லாம் இல்ல. ஆரம்பத்துல இங்க வர்ற எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் சொல்லுவாங்க. இத பார், நீ மட்டும் எனக்கு கோஆபரேட் பண்ணினா உன்னை நம்பர் 1 மாடல் ஆக்கி காட்டுறேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணு தான் எனக்கு வேணும். வா, வெகு பண்ணாம வா. வாங்குறல. விடுங்க சார், விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், இத பார், இது வரைக்கும் எந்த பொண்ணு என்ன டச் பண்ணதில்ல. நான் தான் அவங்கள டச் பண்ணிருக்கேன். முதல் தடவையா நீ தான் என்ன டச் பண்ணிருக்க. இதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன். உன்னை முழுசா அடையிறேன், அதுவும் ஓ சம்மதத்தோட. போ, போகும்போது சம்பளத்தை வாங்கிட்டு போ. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட பேசணும். இந்த காஃபி அவருக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க எடுத்துக்கிறீங்களா? உன் உபசரிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒழுங்கா மரியாதையா நடந்தா போதும். என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ண? என்ன நீ பண்ணல? என்ன நீ பண்ணல? என் தம்பி பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதால உன்னை விட்டுறேன். போ. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு புரியலையே. யார் பாக்கெட்ல என்ன இருக்கு, என்ன விழுது, எங்க விழுதுன்ற கழுகு பார்வை பாக்குறதுல விட்டு, என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கர்ச்சீஃப் விழுந்ததுன்னா அதை கொண்டு வந்து என்கிட்ட நீ கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் அபிராமி கிட்ட கொடுத்த? இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்க கர்ச்சீஃபை உங்க வைஃப் கிட்ட கொடுத்தேன். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயம். அக்கானு சொந்தம் கொண்டாடுறத, அவகிட்ட மாமா கர்ச்சீஃப்னு எடுத்து கொடுக்கறது, இந்த வேலை நான் இதோட நிறுத்திக்கோ. இல்ல என்னோட சுயரூபத்தை காட்ட வேண்டியிருக்கும். இதை பார், அதை சொல்லி இதை சொல்லி எனக்கும் அபிராமிக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை வந்தது, சும்மா இருக்க மாட்டேன். என்ன உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல போறியா? போய் சொல்லு. ஏற்கனவே இந்த வீட்டுல அவனுக்கு மரியாதை இல்லை. எங்க அப்பாவும் அவனை மதிக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா இங்க நான் வச்சதுதான் சட்டம். இனிமே இந்த வீட்டுல இருக்கணும்னா